تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வலி தன் நேசர் வைஜி நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய ஃபضل இந்த மஅரிஃபா என்கிற இந்த இறை ஞானம் ஷேகுமார்களுடைய பிச்சையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வெளிரங்கத்தில் பெறக்கூடிய மார்க்க ஞானம் இந்த இறை ஞானம் இரண்டையும் பார்த்தால் இறைஞானத்திற்குரிய விசேஷம் என்னவென்றால் அந்த ஞானம் அதிகமாக மனிதன் தன்னை சுத்தமாக காலியாக்கி கொண்டே மற்ற கல்விகள் அந்த கல்வி வர வர மனிதனுக்கு பெருமை அதிகமாகும். நான் இவ்வளவு கற்றேன், நான் இன்னும் கற்றேன். நான் முதல்ல +2 படித்திருந்தேன், BA படித்தேன், அடுத்து மாஸ்டர் டிகிரி எம்காம், அடுத்து PhD. தன்னுடைய பதவியை அதிகமாக்கி கொண்டே செல்லுவார். தன்னை அவர் மேலும் மேலும் அவருடைய அந்தஸ்து கூடும். சில பேருடைய பேர் சின்னதா இருக்குது, அதுக்கு பின்னாடி அவர் போடக்கூடிய இனிஷியல் 7 Z வரைக்கும் கொண்டு வச்சிடறாங்க. பார்த்தா 2 வரி 3 வரி அதுவே இருக்கு. அது என்னவென்று நமக்கு எழுதக்கூட முடியவில்லை. அவ்வளவு பெரிய பட்டம். அவர் பேரை பெருசாக்கிட்டே போகுது. அது खुद பதானா, खुद திகானா, खुद நுமாயி, தன்னை காட்டுவது. இந்த சில்சிலாவில் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லித் தருவது खुद மிட்டானா, இல்லாமாக்கிடுவார். खुद छुपाना, खुद मिटाना, खुदा को बताना. உன்னைய இல்லாமாக்கிற அவனை காட்டு, உன்னைய மறைச்சு அவனை காட்டு. அல்லாஹ்வுடைய வேலை என்ன? அவன் தன்னை மறைச்சு உன்னைய காட்டுறான். இருக்கிறது என்னவோ அவன், ஆனா தன்னை மறைச்சு உன்னைய காமிக்கிறான். கொஞ்சமாவது அவனுக்கு தெரியல. அல்லாஹ் எல்லா சிருஷ்டிகளை எப்படி இருக்கிறதோ சிருஷ்டி அப்படி சபுக்கே வயசே சபுக்கு திக்கலா ஒவ்வொன்றையும் பார்க்கிறேன். அதுவாகவே நீ அப்படியே காட்டுற. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கமால் படுத்துறேன். ஒரு ஆட்டை பார்க்கிறேன், ஆடுடைய பீனட்ஸ் ஆடு எப்படி இருக்குமோ அப்படியே அல்லாஹ் வெளிப்படுத்துறான். கொஞ்சம் கூட மோடா தெரியல. ஒரு ஆக்டருடைய கமால் என்ன தெரியுமா? ஒரு நடிகனுடைய உயர்ந்த கமால் என்ன தெரியுமா? அவன் உயர்ந்த சக்தி என்ன தெரியுமா? எந்த கேரக்டரோ அந்த கேரக்டரை மாறிடணும். யாராலும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாங்க. சூரத்து பதல் கபியா ஓது கா ஹுவா. எந்த சூரத்துல ஆரம்பே, எந்த வேஷம் வேணா போடு. அருமர்தபா பனாமே துமாரி பகாரே, அருமர்தபா பனாமே துமாரி பகாரே. எப்படி மாறிவதா நாங்க தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வைக்கொண்டு நாங்க அறிந்து கொள்வோம். என்று
ஞானவான்கள் விளங்கிக் கொள்வாங்க. அப்படியே அல்லாஹ் தஆலா தன்னை சுத்தமா மறைச்சு எந்த சிருஷ்டியை எப்படி அப்படியே வெளிக்காட்டுறான் பாருங்க. அப்துடைய கமால். அப்துடைய கமால்னா நீ உன்னை சுத்தமா மறைச்சு அவனை காட்டுற. நீ இல்லாம ஆக்கிருவி. என்ன சொல்றாங்க? நீ யார் காமில் 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 அர்த்தமா உணர்மே சப है कामिल और मैं ஐவா में कामिल हूं. நான் இல்லாமையில காமில் ஆகிறேன். நாம வந்து சில்சிலால வந்து முதல் பட்டம் என்ன வருது? இங்க எம்ஏ எம்ஹெச்டி பிஹெச்டி டாக்டர் பட்டம் வராங்களே, எம்ஃபில் பட்டம் வருஷம் பட்டம் போயிட்டே இருக்கு. இங்க நாம என்ன பட்டம் வாங்கணும்? முதல் பட்டம் ஃபகீர். எதுவுமே எனக்கு இல்ல ரப்பே. நான் போட்டுக்கிற ஜுப்பா எனக்கு சொந்தம் இல்ல ரப்பே, அதுக்கு நீதான் மாலிக் ரப்பே. நான் போட்டுக்கிற தொப்பி எனக்கு சொந்தம் இல்ல, அதுக்கு நீதான் ரப்பே மாலிக். யாரா நான் போட்டுக்கிற செருப்பு எனக்கு சொந்தம் இல்ல, நீதான் ரப்பே மாலிக். என் ஜோப்ல இருக்கிற காசு எனக்கு சொந்தம் இல்ல, என் பேக்ல இருக்கிற பேலன்ஸ் சொந்தம் இல்ல, இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்ல. சுத்தமா நம்மளை கட்டி விடுறாங்க சர்க்கார். எப்படி ஆகிறாங்க? முதல் பட்டம் கொடுக்குறாங்க, ஃபகீர் பட்டம். அப்புறம் எதுவுமே நீ செய்யவே இல்லை. செய்யறதுக்கு கூவத்து வேணுமே. நீ சாதிக்க கூவத்து இல்லையே, நீ அறவே கூவத்து இல்லாதவனாச்சு. செயல்படுவதற்கு சக்தி வேணுமே. நீ செய்ய சக்தி இல்லாதவன் மஜ்பூர் ஆச்சு. நீ செய்யல. ஆயில ஹபீபி அல்லாஹ் உமார் அமைத்த இது அமைத்த வராகின் அல்லாஹ். நீங்கள் எரியவில்லை, நீங்கள் எரிந்த பொழுது அல்லாஹ் எரிந்தார். என்ன சொல்றீங்களா? உமார் அமைத்த வராகின் அல்லாஹ் ரஹ்மான் சொல்லிருக்கான். நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தார் சொல்லிருக்கான். அல்லாஹ் அப்படி சொல்ல. உமார் அமைத்த நபியே கல்லை நீங்கள் எரியவில்லை, இது அமைத்த நீங்கள் எரிந்த பொழுது இதத்தான் சேகுமார்கள் மக்லூக்கி நிஸ்பத்கு காயிம் ரக்கித்தே இருக்கு. அக்கி குவத்கு மல்ஹூத் ரக்கறான். எல்லார குவத்தை கவனிக்க வேண்டும். எந்த நிலையிலே? சிருஷ்டியுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக. சிருஷ்டியுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக நீ ஏன் சொல்றான்? அததான் அல்லாஹ் இது அமைத்தன்னு சொல்றான். குர்ஆன் அமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. தன்னை நீங்கள் எரியவில்லை நபியே, அல்லாஹ் தான் இருந்தார் என்று சொன்னால் என்ன விளைக்கும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தான் விளைக்கும். குர்ஆன் அமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமான்னு சொன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல, அல்லாஹ் தான் விளைக்குவான். இப்ப என்ன சொன்னா அல்லாஹ் ஜல்ல தஆலா உமார் அமைத்த நபி நீங்கள் எரியவில்லை, இது அமைத்த தன்னை நீங்கள் எரிந்த பொழுது ரசூலுல்லாஹ் எரிந்ததை அல்லாஹ் சாபித்தாக்குறான். தாய் இருந்ததை சாபித்தாக்குறான். வலாக்கின் அல்லாஹ் ரமா. அவர் ரெண்டையும் அல்லாஹ் சாபித்தாக்குறான். ரமைத்தவுடைய ஃபாயில் ரசூலுல்லாஹ், ரமாவுடைய ஃபாயில் அல்லாஹ். ரமைத்தவுடைய ஃபாயில் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமாவுடைய ஃபாயில் யாருங்க? அல்லாஹ். அப்ப ரெண்டு ஃபாயிலா இங்க இல்ல. ஒரு ஃபாயில் மஜாதி, ஒரு ஃபாயில் ஹகீகி. நபியுடைய சூரத்திலே, நபியுடைய நிஸ்பத்தில காட்சியளிப்பவர் யாரும் இல்லை. நபியுடைய கையில ஐனா இருந்து அந்த கல்லை எரிந்தவர் யாரும் இல்லை. நபியில முத்தஜல்லியாக இருந்து அதை எரிந்தவர் யாரும் இல்லை. நபியில சாஹிலாக இருந்து எரிந்தவர் யாரும் இல்லை. அதெல்லாம் வெளியே காட்டுறாங்க. இது அமைத்த அல்லாஹ் துரஷத்துல எங்கேயுமே தைரியத்தை விடுத ஐநீத்தி விடுத அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? வஹுவ மஅகும். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். மஅ குறிக்குது, ஐநீத குறிக்குது, கும் எதை குறிக்குது, ஐநீத குறிக்குது. நீ இருக்கிற உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். நீங்க ரெண்டு மூணு பேர் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தால் இந்த மூன்றிலும் நான் தான் இருக்கிறேன் சொல்ல அல்லாஹ் தஆலா. இந்த மூன்றிலே நாலாவதாக நான் இருக்கிறேன். இந்த மூணுல நான் இருக்கிறேன், ஆனா நான் நாலாவது. வாரவா என்ன எதுவாக இலை கொடுத்தாங்க பாத்தீங்களா? சில பேர் என்ன வழங்கினாங்க? இந்த மூணு மாத அந்த ஆகிட்டான் வழங்கிட்டான். மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க. மூணு பேருமாக அந்த ஆகிவிட்டான். அல்லாஹ் ஒருபொழுதும் சரியா ஆகவே மாட்டாங்க. அல்லாஹ் சூரியன் ஆக மாட்டான், சந்திரன் ஆக மாட்டான், மஹ்லூக் ஆக மாட்டான். மஹ்லூக் ஒருபோதும் அல்லாஹ் ஆகவே ஆகாதுங்க. மஹ்லூக் அல்லாஹ் ஆகாது, அல்லாஹ் மஹ்லூக் ஆக மாட்டான். சில பேர் என்ன வழங்கினாங்க? இந்த எல்லா சிருஷ்டிகளுமாக அல்லாஹ் ஆகிட்டான் வழங்கினான். இது ஐடியத்தை மனசு சொல்லும். இஸ்லாமுடைய பாஷையில் இதுக்கு பேர் குஃப்ர். எல்லாமாக அல்லாஹ் ஆகிவிட்டான். அல்லாஹ் யாரு சிருஷ்டியாரு? நரகத்துக்கு போறது யாரு? பாவம் செஞ்சது யாரு? தண்டனை யாருக்கு? நபி யாருக்கு வந்தாங்க? எல்லாமே பாத்திலா போயிடும். மொத்த ஷரியத்து பாத்திலா போயிடும். அவ ஷரியத்தை விதித்தவனும் அல்ல, விதிக்கப்பட்டவனும் அல்ல வந்துடும். இதுவும் தப்பா. சில பேர் என்ன நினைக்கிறாங்க? சிருஷ்டிகள் நாங்கள் எங்கே இருக்கிறோம், அல்லாஹ் ஏழு எங்கோ இருக்கிறான். 7 வானங்களுக்கு மேலே அரசியல் அல்லாஹ் இருக்கிறான்.
அல்லாஹ் ஒரு இடத்தில் இருக்கிறான், நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கோடு பேசலாம். அந்த எல்லையை தாண்டி அல்லாஹ் வரமாட்டான். அல்லாஹ் எப்படி மஹ்பூஸ் ஆகுவான்? அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லை நிர்ணயிக்க முடியும்? சில பேர் அப்படி விளக்கினா, சில பேர் இப்படி விளக்கிட்டாங்க. சரியான ஞானம் இல்லாதனால வயது நாயகத்துடைய உலாமராகி நமக்கு ஞானம் இல்லாம கற்றுக் கொடுத்தாங்க. இந்த வயதுல कोई सबको कोई एकको सब ही समझता था. சில பேர் இந்த ஒருவன் தான் இந்த எல்லாம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். कोई एकको सब ही समझता था. गौसी नायम தன் கைபாத்த गौसीல படிக்கிறாங்க. कोई एकको सब ही समझता था, कोई सबको सब उसे छोड़कर. சில பேர் விளக்கிட்டாங்க, இவர்கள் எல்லாம் இவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் தனியா இருக்கிறான் விளக்கிட்டாங்க. ரொம்ப பேர் ஆலிம்கள் சொல்றாங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான், நாம எங்க இருக்கிறோம். ஏன்பா நாம எல்லாம் புதிதாக படைக்கப்பட்ட ஹாதிஸ். ஹாதிஸ் என்ன? ஹாதிஸ் என்ன? அல்லாஹ் யாரு? கதீம். கதீம் என்ன? ஆரம்பம் இல்லாதவர். நாம யாரு? ஆரம்பம் உடையவர். ஹாதிஸ் நபியோ கதீம் வருமா? நம்ம நபி எப்படி எல்லாம் இருக்க முடியும்? ஹாதிஸ்ல கதீம் வரவே முடியாது என்று வியாக்கியானம் கொடுத்தார். ஷேഖനായ ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. அங்க சர்க்கா அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், ஈமான்ல உயர்ந்த ஈமான் அல்லாஹ் நம்மோடு இருப்பதை விளங்குவதுதான் பேசுறாங்க. ஹதீஸ் சொல்லி பயானா முன்ன ஆலிம் சாஹ் விட்டா ஹஜரத் சந்தேகம் சொல்லிதான் ஆகும். என்ன அர்த்தம்? நாமெல்லாம் ஹாதிஸ் தானே? ஆமா. மஹ்லூக் எல்லாமே ஹாதிஸா இல்லையா? ஆமா. அல்லாஹ் யாரு? கதீம். கதீமான எப்படி ஹாதிஸ்ல வருவான்? நாமெல்லாம் படைக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள் புதிதானவர்கள். புதுசுல எப்படி கதீமான அல்லாஹ் வருவான்? அவனை அல்லாஹ் ஆரம்பமே இல்லாதவனாச்சே. ஓ அப்படியா? சர்க்கார் அவங்களுக்கு அவங்க பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஆலிம் ஷாப்புக்கு ஆலிம் ஷா பாட்டு சொல்லுவாங்க, ஜாஹிலுக்கு ஜாஹில் பாட்டு சொல்லுவாங்க, வைத்தியருக்கு வைத்திய பாட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் தெரியும். ஓஹோ அப்படிங்களா? சரிங்க. இப்போ உங்க கருத்துப்படி அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆலிம் ஷா நான் எப்படி சொன்னேன்? பின்னங்க அல்லாஹ் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? அரிசில இருக்கிறான். ஓ அப்படி சரி. நல்லது. இப்ப அரிசி மஹ்லூகா இல்லைங்களா? ஆமா அந்த அரிசி அல்லாஹ் படைச்சான். அப்ப அரிசி ஹாதிஸா இல்லைங்களா? அரிசி ஹாதிஸ் தான். உங்க கருத்துப்படிக்கு அல்லாஹ் ஹாதிஸ்ல கதீம் வர முடியாது. அப்ப அல்லாஹ் அரிசில இல்லைன்னு வரும். நீங்க சொன்னபடி அரிசி ஹாதிஸ் தான் அல்ல. அப்ப அல்லாஹ் அரிசில இல்லைன்னு சொல்லணும். அவர் முடிக்கிறார். அடுத்த எஜமா சொன்னாங்க, சொர்க்கத்துல போய் அல்லாஹ் எல்லாரும் காட்சி அளிப்பானா இல்லையா? நிச்சயமா காட்சி அளிப்பான். எங்களுக்கு காட்சி அளிப்போம், உங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டோம். ஏன்னா என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, எங்களுடைய அகீதா என்னன்னு கேட்டா ஹாதிஸையும் கதீம் காட்சி அளிக்கலாம், ஹாதிஸையும் மௌலா தஜல்லி ஆகலாம். வலம்மா தஜல்லா ரப்பு லீ ஜபலி மலையில அல்லாஹ் காட்சி அளிக்கலாம். நான் தஜல்லி ஆனேங்கறாங்க. அப்ப ஏன் அகீதா அல்லாஹ் ஹாதிஸையும் ஹாதிஸையும் காட்சி அளிக்கலாம். சொர்க்கமும் மக்லூக், சொர்க்கம் மக்லூக் ஆயிடுங்க, சொர்க்கம் ஹாதிஸா இல்லைங்களா? அப்ப எங்க அகீதாப்படி சொர்க்கத்துல அல்லாஹ் எங்களுக்கு முன் வருவான், நாங்க பாப்போம். உங்க அகீதாப்படிக்கு அல்லாஹ் ஹாதிஸ்ல கதீம் வர மாட்டான், சொர்க்கத்துல உங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டான். அப்பதான் நம்ம கால பிடிச்சி எஜமானே விலங்கலைன்னு அப்படிவா வலிக்கு விலங்கலைன்னா விலகிக்கோ. அல்லாஹ் சொன்ன அர் ரஹ்மான் வஸ்அல் பி கபீரா. ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்கிட்ட போய் கேட்டுங்கன்றாங்க. தெரிஞ்சவங்க போய் கேளுப்பா, நீயே வாய்க்காம அடிக்காது. உன் மனசுக்கு வந்ததும் பேசாத, தெரிஞ்சவங்க போய் கேளுன்னு சொல்றாங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எங்கேயோ இருக்கிறான், அரசியல் இருக்கிறான், 7 வானங்களை படைத்து விட்டு அரசியலை செவ்வாயாகி விட்டான், அவன் பூமியில இல்லைன்னு விளங்கிட்டாங்க. சில பேர் என்ன விளங்கிட்டாங்க, ரொம்ப ஓவரா எல்லாமே அவன் தான், சூரியனும் அவனே, சந்திரனும் அவனே, நீயும் அவனே, நானும் அவனே. ஷேഖனாய் சொன்னாங்க, कोई एक को सब ही समझता था, कोई सबको सब उसे छोड़कर, वही वो है सब में ये सब नहीं, वही वो है सब में ये सब नहीं, वो सब में सब आ गया. ये जमा काम से கொடுத்தாங்க, இந்த எல்லாத்துலயும் அவன் இருக்கான், ஆனா இந்த எல்லாம் அவன் அல்ல என்றான். அவன் உஜூத கொண்ட அத்தனையும் காட்சி அளிக்கிறது, அவன் வேறு சிருஷ்டிகள் வேறு. பயத்துவாரே வஜூத் அவன் நம்ம கூட இருக்கான், பயத்துவாரே ஸாத் அல்லாஹ் வேற நீ வேறன்னு காமிச்சான். ஐநீதி காமிச்சு கொடுத்தாங்க, கைநீதி காமிச்சு கொடுத்தாங்க. वही वो है, அவன் தான், அவன் நீ அல்ல. वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. वही वो है सब में ये सब नहीं, वो सबों में ऐसा बता गया. கிலோ தப்லோ கரவை இதமாய் கூட இருக்கான். என்னை அவன் தான் இயங்க செய்கிறான், நான் இயங்கல. என் ஒவ்வொரு செயலையும் அவன் தான் இயக்குறான். தொழுதையா
சொல்லு ரப்பே, உன்னுடைய ஃபேலை கொண்டு தான் நான் நின்றேன் ரப்பே, உன் கூவத்தை கொண்டு தான் நான் குனிஞ்சேன் ரப்பே, ஓ கூவத்தை கொண்டு தான் சஜ்ஜா வச்சேன் ரப்பே. ஆமீர் நாயகம் சொன்னாங்க, தக்பீர் கட்டணத்துல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் ஒரே ஒரு சின்ன செயல்லையா நீ மோலோட கூவத்தை சோதிச்சிருப்பான். அந்த தொழுகை முழுசு வசூல நாம அவளியாக்கள் தொழுத மாதிரி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வின் சிந்தனையில தொழுக முடியாவிட்டால் வேற வேற சிந்தனை வந்தாலும் சரி, கடைசியா சலாம் கொடுக்கும்போது யாரா நிஸ்பத்து வேறா கூவத் தேரா கூவத்தை மட்டும் தான் சலாம் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அந்த தொழுகையை கபூல் செஞ்சுக்குவான். தொழுகையில 1000 ருக்குன் இருக்கு. 1000 ருக்குன்ல குனிதல், நிமிர்தல், தஸ்பீஹ் ஓதுறது எல்லாத்துலயும் சிந்தனை வந்தா அது பரிபூர்ண தொழுகை. ஆனா உன் தொழுகையில ஒரே ஒரு நிமிஷமாவது நீ அப்படியே ஷுஹூத் கொண்டு வந்துரு, அப்படியே நிஸ்பத் கூவத்தை பார்த்துரு, அந்த தொழுகையை அல்லாஹ் கபூல் ஆக்கிறான். ஆனா ஒரு மனுஷனுக்கு உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நடக்கிறான், போறான், வர்றான், உடம்பு சரியில்லாம போய் படுத்து படிக்க கடைசியா அவன் கால் பெருவிரல் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு, கால் சுண்டு விரல் மட்டும் ஆடுது. அவர் வச்சுருவோமா? மொத்த உடம்பு அடங்கிடுச்சுங்க, சுண்டு விரல் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி விடுங்க, அவர் வச்சுக்கலாம் சொல்லுமா? அதுவும் நிக்கணும் சார், உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு சுண்டு விரல் துடித்தால் கூட அவன் உள்ள வைக்கிறது இல்லை, அவனே மனுஷனா வச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய தொழுகையில ஒரே ஒரு ருக்குன்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது ரப்பே சுப்ஹானல்லாஹ் நீதா ரப்பே சுப்ஹானல்லாஹ் அக்பர் கட்டும்போது ரப்பே நாயில ரப்பே நீதா சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹா இல்லுக. இந்த தொழுகை வைப்பவன் யாரும் இல்லை, அக்பர் கட்ட வைப்பவன் யாரும் இல்லை, நான் சலாம் கொடுக்க வைப்பவன் யாரும் இல்லை, குனிய வைப்பவன் யாரும் இல்லை, செய்ய வைப்பவன் யாரும் இல்லை. அது ஒரே ஒரு நொடியால் ஒரு தருணத்தை கொண்டு வந்தா மொத்த தொழில் கபூல் பண்ணலாம். அல்லாஹ் தொழிலை தூக்கி எறிய மாட்டான். ஒரு நிமிஷம் தௌஹீத்ல வந்தாயா, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது நான் தான் சொல்ல வச்சேன்னு பார்த்தா மொத்த தொழிலை கபூல் செஞ்சுக்கிறான். என்ன சேகமாக நமக்கு போட்ட பிச்சை பார்த்தீங்களா, என்ன ஐயமா கொடுத்த பிச்சை பார்த்தீங்களா? அவ ஐயமா சொன்னாங்க வந்து நீ அவனை தூரத்துல விட்டுட்ட, அவனை கூட வச்சுவார். वो है सब में ये सब नहीं वो सबो में ऐसा बता दे. இப்படி எல்லாத்தையும் மௌலா காமிச்சு கொடுக்குறான். அப்ப அன்பர்களே, எப்படி டிகிரி காலேஜ் போனா முதல் பட்டம் என்ன கொடுப்பாங்க? பிஏ, அடுத்தது எம்ஏ, அடுத்தது எம்ஃபில், அப்புறம் பிஹெச்டி. இங்க சில்சிலால வந்தா முதல் பட்டம் என்னங்க? ஃபகீர். ஃபகீர் எப்படி பட்டம் வாங்கிட்டியோ ஒரு ஜோப்புக்குற பேனா ஒண்ணுன்னு நினைக்கிறார். அல்லாஹ் கொடுத்ததுன்னு நினைக்கிறார். கால போட்டுக்கிற செருப்பு ஒண்ணு சொல்லிது அல்லாஹ் கொடுத்தது. வலில்லாஹி மா ஃபி ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியுடைய அத்தனை அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அதுபடி நீ போட்டுக்கிற தொப்பி மட்டும் எப்படி உனக்கு சொந்தமா இருக்க முடியும்? என்ன சொந்தம் இல்லை, ஒண்ணுது சுத்தமா நீ ஆசார்ல அம்மா இருக்கு. அடுத்த பக்கம் என்ன நீ மஜ்பூர், ஃபெஅலி மஜ்பூர், நீ சுயமா எந்த செயலையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தனிப்படுத்தியவனாக அப்ப தாலாவுடைய கூவத்தை கவனிக்கிறாய். இந்த மகாமுக்கு வந்து அவனுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? மஜ்பூர்னு பட்டம் கொடுப்பாங்க. அடுத்து நீ இன்னும் கொஞ்சம் வரு ஆதால மஜ்பூர் அஃபால நாம யாருங்க ராத்திரி ஏறினாம அஜால சிபாத்துல அடுத்து எஜமா சிபாத்தை பிடிக்கிறோம். ஹயாத் ஒண்ணு இல்லப்பா, அல்லாஹ் ஒண்ணு ஹயாத்தா காமிச்சிருக்கிறான்பா. இந்த இல்மு ஒண்ணு இல்லப்பா, நீ பயான் பேசுறியே இந்த இல்மு அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் கொடுத்துட்டு இருக்கிறான்பா. இல்மு ஒண்ணு சொந்தமே. நீ யாரு? ஜாஹில். ஜாஹில் என்பது பெருமையா சொல்லுங்க. யாரு நம்மளை ஜாஹில்னா கோவம் வந்துடும். இப்ப ஜாஹில் பெருமையா சொல்லுங்க. நாம இப்ப ஜாஹில் சொல்றோமோ அப்ப அல்லாஹ் இவர்ல இருக்கக்கூடிய ஆலிம் நான்கிறாங்க. இதுவரைக்கும் உன்னுடைய சுய இல்மு வெளியாயிட்டு இருந்துச்சு, நீ எப்ப ஜாஹிலாக ஆயிட்டியோ அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்முங்க வெளியாக நான் இல்லை என்று ஆன பின்னாடி அல்லாஹ் உன்னை பேச ஆரம்பிச்சிருவான். நீ ஊமையாக ஆயிரு, அந்த கலீமாகிய அல்லாஹ் உங்களை பேச ஆரம்பிச்சிருவான். நீ ஊமையாக ஆயிரு, கலீமாகிய மௌலா உங்களை பேச ஆரம்பிச்சிருவான். அப்ப தெரியும் அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. தீசே ஜோ பாத் நிகல்தி है असर रखती है கல்வில போய் பாய். அன்பர்களே, மூணாவது நமக்கு ஷேഖனா கொடுத்த பட்டம் என்னங்க? நாகிஸ்னு பட்டம் கொடுத்தாங்க. நாகிஸ் அர்த்தம் என்ன? மய்யித், ஜாஹில், ஆஜிஸ், முஸ்தர், அஸம், அம்மா, அபுகம், இந்த சிபத்துகளுடைய ஒட்டுமொத்த பேர் நாகிஸ். சிபாத்துல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அன்பர்களே, இதை நம்ம வந்து பெருமை வரலாமா?
நான் பேசுனேன், நான் உழைச்சேன், நான் அந்த மஸ்ஜித் கட்டினேன், நான் இந்த மசாலா நடத்துறேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி திரும்ப வரலாமா? நீ மையீத்தாச்சே, மையீத் எப்படி செய்யும்? மையீத்த ஹயாத்தா உள்ளவனை இயக்கிட்டு இருக்கிறான். அப்ப எந்த நன்மை நம்மள வெளியாகினாலும் இதற்கு நான் தகுதி இல்லை, அதான் தகுதியாக கடைசி இடமா இருக்கிற உதூதியும் புடிக்கி விட்டுறான் சுத்தமா. அது ஆத்துல நாம யாருங்க? அதம்னா அர்த்தம் என்னங்க? சுய உஜூத் இல்லாதவன் அர்த்தமா? அதன் அர்த்தம் என்ன? அப்ப நம்ம சுய உஜூத் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட உஜூதை கொண்டு போட்டார். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நம்மளையே காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நம்மளை வெளியாகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இல்லை என்று காமிச்சு கொடுத்தோம்னு ஏற்கனவே இருந்த பெருமை, ஏற்கனவே இருந்த அந்த பகட்டு, கர்வம் எல்லாம் போயிடும். சேகுமார தர்பார வந்து சுத்தமா தன்னை இல்லாமல் ஆக்கி, எப்ப நாம இல்லாமல் ஆக்கிட்டோமோ, நாம சுத்தமா நவுத்திட்டோமோ, இப்ப அல்லாஹ் நம்மள முத்துச்சல்லியாக ஆரம்பிச்சோம். நம்மள அவன் வெளியாகுவான், அவன் நம்மளை பேசுவோம். வைது நாயகம் தன் சேகநாயகம் தர்பாரில் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிட்டான். தெரிஞ்சுங்களா? தாதா சர்கார் இந்த மஜ்லிஸ் வர உட்கார்ந்து இருக்க இடம் ஒரு புனிதமான இடம். பலமுறை தாதா சர்கார் வந்த இடம், நூறு நாயகம் வந்த இடம். நூறு நாயகம் வருவார்கள். நூறு நாயகத்தை பார்ப்பதற்காக அவனுடைய காதலர்கள் பல ஆயிரம் பேர் வருவார்கள். நம்ம சேகநாயகத்தில் வேலை என்ன தெரியுமா? அது அத்தனை பேர் ஹிதுமத் செய்யறது தான் வேலை. அவர்கள் தாங்கள் பெரிய ஒரு ஆடை இருந்து ஒரு கோட்டு போட்டு ஒரு சூட்டு போட்டு பெருசா தொப்பி போட்டு பிரம்மாண்டமா போய் தாசர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கணும். ஆசையே இல்லை. இருமான கட்டணம் நமக்கு ஒரு ஆசை இருக்கு. சஜாதர்கள் பக்கத்துல உட்கார்ந்துக்கே தகுதி கிடையாது, உட்காரவே கூடாது. முதல்ல அவங்க உட்கார சொன்னோம், உட்கார்ந்துட்டு ஒரு தலைப்பாயோட கட்டி துண்டை போட்டு போஸ் கொடுக்குறோம். அந்த போட்டோல நல்ல கிளீர மூஞ்சி உடிச்சா பாருங்க, 4 பேர் பார்த்தா என் மூஞ்சியும் தெரியணும். அவங்களும் சமமா உட்கார்ந்துருக்கேன்னு காட்டணும். தாதா சர்க்கார் முன்னாடி எதுவும் ஒரு காலம் சேர் போட்டு உட்கார்ந்து கீழே உட்கார்றது கிடையாது. எதுவும் எங்க இருப்பாங்க? சமையல் ரூம்ல இருப்பாங்க. எதுவும் எங்க இருப்பாங்க? பண்டாரி கூட நிற்பாங்க. எதுவான தேடி வரக்கூடிய காலங்களுக்கு நான் சோழ போடணும், எதுவான சந்தோஷப்பட்டு திருப்பி அனுப்பணும். தன்னுடைய மகா தன் மொத்தமும் பிதா. எதுவான பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? பாத்ரூம் கழுவிட்டு இருப்பாங்க. என்னோட பிள்ளைங்க எங்க இருப்பாங்க? அவங்களாவது தாதா சர்க்கார் முன்னாடி நின்று நாம போஸ்ட் கொடுக்கனாலே ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஒண்ணும் இல்லைன்னு போறதா தெரியும். பெருமை நினைச்சாங்க. நிஜமா கடைசியா நீ அழுக்கு சட்டையெல்லாம் கரியும் சர்க்கார் முன்னாடி கொடுப்பாங்க. எங்க படுப்பாங்க? இந்த உள்ள எஜமான் இப்போது ஓய்வு கொண்டிருக்கிறாங்களே, இங்கதான் கட்டல் போட்டுவாங்க. மணவரை கட்டில் போன்று அலங்கரிக்கப்பட்ட கட்டல். ஒவ்வொரு முறை தாதா சர்க்கார் புது கட்டல் செய்வாங்க. அந்த கட்டளை எஜமான் நின்று இந்த மாதிரி பூக்கள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அவ்வளவு ஜெகஜோதியா கட்டல் செஞ்சு அதை படுத்திருப்பாங்க. எஜமான் படுத்திருப்பாங்க, நம்ம சிலருக்கு படுத்திருப்பாங்க. நடு வாசல் பார்த்தீங்களா? அந்த வாசல் அந்த வாசல்லைய இந்த கட்டையில தலை வச்சு கீழே படுத்திருப்பாங்க. வாயும் இல்ல தலைவாணியும் இல்ல. எஜமா படுத்துக்கிறாங்க. திடீர்னு கூப்பிட்டாங்க, பதில் சொல்லுங்க போகணுமே. எஜமா வைத்தியன்னு கூப்பிட்டா இல்லைன்னா எங்க போய் சொல்றது? நைட்டு கூட தூங்க மாட்டாங்க, பகலையும் தூங்க மாட்டாங்க. சர்க்கார் 4 நாள் இங்க தங்கி இருப்பாங்க. எஜமா இரவும் தூக்கம் இல்ல, பகலும் தூக்கம் இல்ல. அந்த தலைவாசல தலை வச்சு, தலைவாணி இல்ல, பாய் இல்ல, அந்த கட்டையில தலை வச்சு எஜமா படுத்திருப்பாங்க. வைத்தி சர்க்கார் முதல்ல போய் வைத்தியர் தண்ணி கொண்டுவாங்க. சர்க்கார் திரும்பி பார்த்தா 23 முடிதுக்கு நிற்பாங்க. தம்பி சர்க்கார் தண்ணி கொண்டு வா அப்படி பேசுறாங்க. எஜமாதான் ஓடுவாங்க. சர்க்கார் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரும்போது அவங்க பொட்டி படுக்கி தூக்கி சர்க்கார் தாங்களே வச்சுக்குவாங்க. மற்ற முடிதுகள் பெரிய பெரிய திரிசாஜியார் எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க. சர்க்கார் நானும் மொத்த பொட்டி அவங்க சூட்கேஸ் அவங்களுடைய பெட்டு தலைவாணி எல்லாம் தலை வச்சு எதுவுமே கொண்டு வருவோம். போட்டு வருவோம். பார்த்தீங்களா இந்த ட்ரெயின்ல போட்டுன்னு சொல்லுவாங்க. கூட்டி வருவாரு தாசருக்கு முன்னாடி கம்பீரமா சிங்கமா நடந்து போவாங்க. எதுவான தலை வச்சு பின்னாடி வருவாங்க. சர்க்கார் மெதுவாக திரும்பி பார்த்தாங்க. ஐசா முரீஜா 800 சால் के पाए பின்னாடி ஜமாத் வருது. வைத்தியர்கள் ஆசிரியத்துக்கு வராங்க. உத்தரவு போட்டு ஆளுங்களை தூக்கிவாங்க. அவங்க சர்க்காரோட போஸ் கொடுத்துட்டு கம்பீரமா நடந்து வரலாம். இல்ல சர்க்கார் தூக்கிட்டு வருவாங்க. வருவாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி மொழிகள் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு எதனா கொண்டாடப்படுகிறேன்னு சொல்ல காரணம் என்ன? அன்னைக்கு தூக்குறாங்களே அதாங்க. இன்னைக்கு நம்ம ஷாமன் உலகம் பேசின அர்த்தம் என்ன? அன்றைக்கு சேகம்னா ஒண்ணும் இல்லைன்னு ஆகிட்டாங்க. தன்னை இல்லை என்று ஆக்கிட்டாங்க. வாழ்நாளெல்லாம் சேகமுடைய காரியமாக வந்தாங்க. அதான் இன்னைக்கு எஜமானுடைய புகழ் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி எங்கெல்லாம் எல்லாம் போறாங்களோ, எங்க போறாங்களோ அங்கே அவர்கள் ஏர்போர்ட் வரைய இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருந்தீங்க? சேஷனுடைய போஸ் உட்கார்ந்தா
எத்தனையோ மஜ்லிஸ்ல பார்த்திருக்கிறோம். எஜமான் பக்கத்துல சஜ்ஜாதாக்கள் உட்கார்ந்து ஒரு நாளும் பார்த்ததே. ஒரு ரமலான் சிந்தாலும் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, 27 பார்த்துக்க மாட்டீங்க, சர்க்கார் பக்கத்துல உட்கார்ந்து சஜ்ஜாதாக்கள் போஸ்ட் கொடுத்து பார்த்துக்க மாட்டீங்க, அது லைட் உட்கார்ந்து பார்த்துக்க மாட்டீங்க, எப்பவுமே பார்த்துக்க மாட்டீங்க, எந்த மீட்டிங்லயும் பார்த்துக்க மாட்டீங்க. சர்க்கார் ரமலானுடைய சில்லால உட்கார்ந்துருப்பாங்க, நாங்கெல்லாம் காலையில் உட்கார்ந்து வா வா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னமா எங்க பார்க்க நடுவில் பிஷாப் போறதுனால நான்கா வந்தா நான்காவுடைய பாத்ரூமுடைய இதெல்லாம் போகும், முன்னாடி குழி வெட்டியிருப்பாங்க, அந்த குழி நிமிஞ்சிடும். நிமிந்து அடுத்த நாள் காலையில நாங்கள் சகரிச்சுட்டு உட்கார்ந்து எல்லாரும் பாத்ரூம் போக முடியாது. என்னமா 2 முடியை கூட வச்சுக்கிட்டு அதை அள்ளி ஊற்றிட்டு இருப்பாங்க. நம்முடைய மலம் ஜலம் கழிவுகள்லாம் அங்க போய் குளிர் நிற்கும்பா. அந்த எஜமா வைத்தாங்க சட்டுலா அவர்கள் 2 முடியை கூட வச்சு வாரி வாரியா அள்ளி கொண்டு போய் நைட்டு பூரா ஊற்றிட்டு இருப்பாங்க. நாங்க அங்க பயான் கேட்டு வா வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உட்கார்ந்துருப்போம், இங்க ஊத்திட்டு இருப்பாங்க. இது 2 கண்களால நான் பார்த்திருக்கேன். ஒரு நாள் 2 நாள்ல ரமலான் முழுசு அந்த வேலை செய்வாங்க. இல்லைன்னா அடுத்த நாள் நாங்கள் நிம்மதியாக படுத்தவும் முடியாது, புரிஞ்சுட்டு பாத்ரூம் போக முடியாது. அந்த செலவு செஞ்சாங்க. இன்னைக்கு அல்லாஹ் அவ்வளவு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் போறவங்கெல்லாம் அவங்க வாழ வச்சுக்கிறாங்க. நீங்க நினைக்கிறேன் நான் தாலியை பற்றிட்டா போதும், உசூரணியின் பாடம் படிச்சுட்டா, தகாய் ஹகாய்களுடைய பாடம் படிச்சுட்டா போதும், உடனே நாம பெரிய ஷேகா போயிடலாம், நாம பெரிய நமக்கு இந்த ஷேக் ஹிலாப் சொல்றாங்க. அதான் தாலி ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியாச்சு, நமக்கு ஷேக் ஹிலாப் செய்யறது தெரியுது. அப்படிலாம் போட்டா நினைக்கிறாங்க. நீ எது வரைக்கும் நீ அவர்களுடைய சூத்தாவை சரி பண்றியோ, அந்த காங்காவுடைய பிச்சைக்காரன் யாரையோ, காங்காவுக்குரிய கபூல் கலந்துக்கூடிய யாரையோ ஒரு காலம் ஞானம் வரவே வர. என் தாதா சர்க்கார் பயான் இருப்பாங்க. சர்க்காருடைய பிள்ளைங்க இன்னைக்கு இவர்களும் சொல்லிக்கக்கூடிய மக்கள் சர்க்கார், முத்தாளர் சர்க்கார், அவங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 5 வயசு 4 வயசு பிள்ளைங்க. சர்க்கார் பயான் இருப்பாங்க, 100 முடிகள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய குறுக்கால வந்து இறங்குதா இருக்கும். சர்க்கார் அவன் கோபத்துல பயான் செய்யறாங்க, ஜோர்ல குழந்தை நான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு தட்டி விட்டுருவோம். அவங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம சொல்ற வாரி அணைச்சு சுருட்டி அந்த பிள்ளைங்க அழுகிற பிள்ளைங்க போய் அள்ளி அடைச்சு வெளியே கூட்டி போய் கடைத்தெருவுக்கு போய் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சமாதானப்படுத்தி அப்படியே உட்காந்து சிரிக்க வச்சு வருவாங்க. காலையை முடிஞ்சிடும். அங்க இருக்கிற முடிக்கலாம் என்ன மாதிரியான காரியம். 1 மணி நேரம் என்னமா இன்னைக்கு அப்படியே லாகூத்து கொண்டு போயிட்டாங்க. சபரூத்து லாகூத்து நேர கொண்டு உச்சகட்டமான தாலிம் நசீபில்லாம போச்சையா வயசு ஆயிட்டார். சதா உள்ள வர்றாங்க ஆசை காச்சோ பைதானே பூரே பூரே துணை ஏரியா சொல்ல நினைச்சா பயான தேவையில்லை, மீட்டிங் தேவையில்லை, கான்கா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு நொடியில கல்வி சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அல்லவ ஆதமல் அஸ்மா குல்லா, ஒட்டுமொத்த ஞானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு கற்றுக் கொடுத்து விட்டே சொன்னாங்க. எவ்வளவு ஒரு போர்டு இருந்துச்சு, ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நிமிஷம் அவங்க காமிக்கவே ஆண்குமே தன்னோட கன்செப்ட் ஒட்டுமொத்த ஞானத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. வைத்தியக்கார உனக்கு வந்து என்ன செய்யுது, உனக்கு வெங்காயம் என்ன செய்யுது, நீ அவன் கல்வியை இடம் பிடிச்சுக்கோ, அவன் உள்ளத்திலே இடம் பிடிச்சுக்கோ போதும். ஜெயகானதா பெத்துவாமிரா படி முத்தத்தோ சேக்குங்கடா ஆமே உன்னை பார்த்துட்டே இருக்கேன். சுத்தி ஒரு என்ன வேணும் मैं चाहता हूँ मेरे किया तेरे दिल में का केवल वो कलमा उड़ करना है, वो कलमा उड़ करना हमारे अल्लाह की बात है. ये ஞானங்கள நீங்க வச்சிருங்க, நீ யாருக்கு பிரியப்படுறீங்களோ கொடுங்க, நீ யார் ஞானத்தை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, இது பாட மத்தவங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒண்ணே கொடுத்துருங்க. ஏதே சாத்பராஜ் போடா ஏவுடைய நாகராஜ் நோவே சொல்லே நீ நூறானி சர்க்கார் நீங்க ஜொலிக்கிறத பாக்குறீங்க, வைதானி சர்க்கார் ஜொலிக்கிறத பாக்குறீங்க. 20 30 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, சுமார் 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கால சின்ன பையனா வந்த காலத்துல 90 89ல இந்த சஜ்ஜாதாக்கள் வேலை செஞ்சாங்க பாரு. இவங்க காங்கோட வேலைக்காரங்களான பார்த்தேன். யாரும் சஜ்ஜாதாக்கள் மாதிரி தெரியல. காங்கோட வேலை நடக்கும், இவ்வளோ மரம் கோமிச்சுட்டு இருக்கும். நூறானி சஜ்ஜாதாங்களும் அவங்க எதிர்பார்த்த சகை எடுத்துட்டு இருப்பாங்க, எடுத்துட்டு இருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு எஜமானோட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சும்மா அன்னைக்கு நாங்கெல்லாம் முடிஞ்சு 50 பேர் இருப்போம். இந்த சும்மா கொள்கையோட வேலை டிரைவிங் வேலை பார்த்து யார் தெரியுமா, ஒரு பச்சை கரை மட்டை நேரம் வேண்டியது. ஒரு ரவுண்ட் 100 லட்சம் சஜதா, 100 லட்சம் சஜதான்னு சொல்லி ஆகியப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். 100,000 சஜதா ஒரு ரவுண்டு 40 லட்சம் சஜதா. இங்க இருந்து எல்ஏடி விடுவாங்க, இங்க இருந்து பெட்ரோல் பம்ப் விடுவாங்க. முடிஞ்ச இப்படி
அப்படியே 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் இந்த வெயில்ல 90ல வந்து அக்னி வெயில் 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் இங்கேயும் அங்கேயும் முடிஞ்சு கொண்டு போய் ஜும்மால விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து ஒழு செஞ்சுட்டு தக்பீர் கட்டி நிப்பாங்க. வேர்த்து விறுவிறுத்து போய் ஜும்மா முடிஞ்ச வீட்டு 4 ரவுண்ட் அங்க இருந்து இங்கே கொண்டு போவாங்க. இந்த வேலைகள் சாப்பாடு வேலைகள் செய்து கொண்டிருக்காங்க. ஒழிய ஜமாவுடைய தாலீம் வந்து உட்கார்ந்து பார்க்கல. ஆனா இன்னைக்கு அவங்க பேசினா தாலீம் வருது, எங்க வருது, சேகனா கொடுக்கறதுக்கு ஒரு துடி போகுது. அவங்களும் வந்து உட்கார்ந்தா கவலை யாருக்கு வரணும்? அந்த என் பிள்ளைங்க வந்து உட்கார்ந்தா இந்த பிரிஜில் யார் கவனிக்கிறது? இப்ப என்ன பாக்குறாங்க? சமையல் அவருக்கிறாரு, ஆண்கார் அவருக்கிறாரு, என் பிள்ளைங்க பாக்குறாங்க. இரவு உட்கார்ந்து நம்மளே உட்கார்ந்து தாலீம் செய்யறாங்க. 27 கடைசியாக 2002 எஜமான் 27 அப்ப எஜமானுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு பேசுறாங்க. அவர் சொல்றாரு, என்னமா 27 நீங்க கொண்டாடிங்க, நான் வர்ற மாதிரி இல்லைட்டா. என்னால வெளியே வந்தாலே மூச்சு விட முடியல, தடுமாறுது. என்னுடைய நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு, மூக்கெல்லாம் வலிக்க வரல மாட்டான். எஜமான உங்களை பார்க்கறதுக்காண்டி ஆயிரக்கணக்கான முறிவுகள் பல ஆயிரம் மைல் வந்து வர்றாங்களே, உங்க தரிசனம் இல்லாட்டி என்ன செய்யறது? நமக்கெல்லாம் பால் வரல. பஞ்சாப் ராஷ்டிரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சர்க்கார் உட்கார்ந்து பூண்டு அடைக்கிறது. ஏமாற்றது உள்ளக்கள் வெளி காத்து உள்ள படாத மாதிரி 3 நாள் தூங்கல. நாமெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். நோம்பு வச்சுட்டு அவங்க நோம்பு வச்சுட்டு 2 பேரை வச்சு இங்க இருந்து சிதம்பரம் போய் அங்க இருந்து ஒரு ஊரா போய் கண்ணாடி வாங்கிட்டு வந்து ஆளை வச்சு கூண்டு அடிச்சிட்டாங்க. அப்படியே ஃபுல்லா கண்ணாடி மாளிகை மாதிரி ஆக்கி அதுல ஏசியை போட்டு இதமா வந்து இருந்த 2 மணி நேரம் தான். ஆனா இதமான மொத்த சமூகம் பாக்குற மாதிரி, மொத்த ஆயிரக்கணக்கான பீர்வாயில் பாக்குற மாதிரி 3 நாள் தூங்காம ராவபாலா உழைச்சு அந்த கூண்டு போட்டு கொடுத்தாங்க. இது சர்க்கார் நாட்டி எல்லாம் ரசிக்கிறதுங்க. இதமா 2 மணி நேரம் உட்காந்து பயன் செஞ்சாங்க. இதமா அல்லாட்ட போயிட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் அந்த திருமணத்தை இன்னைக்கு அவங்க சொல்லி வைக்கிறாங்க. இது கொஞ்சம் இல்லை, இன்னும் அவர்களும் அவருடைய பேர பிள்ளைகளும் உலகமெல்லாம் சொல்லிப்பார்கள் பாருங்க. இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் காரணம் இவங்க வாங்கிய தாலீமா, இவர்கள் பெற்றுக்கொண்ட பாடமா, மனப்பாடம் செஞ்ச பாடமா, ஷேഖ് செஞ்ச ஹிதமத். இன்னைக்கு ராமஜமான உலகமெல்லாம் கொண்டாடுது. அவங்க என்ன பண்ணாங்க? ஞான பாடங்கள் படிச்சாங்களா? அவங்க ஷேഖ் ஹிதமத் செஞ்சாங்க. கௌசு துவாலிரி எஜமானவர்கள் தாலிமகான பாடம் நடத்திருக்கும். ராமஜமானுடைய வேலை என்ன தெரியுமா? காவல் பாஷான வேலை ஆண்டாவுக்கு விறகு கொண்டு வரும். இந்த மாதிரி போன் பண்ணி ஒரு 3 டன் வேணும்னா ராகர் கொண்டு இறக்கி விடுறான். 3 போதுமா 4 வேணுமா சார் கேட்கலாம். அப்படிலாம் இல்லை. அன்னைக்கு போய் காட்டுல போய் கொண்டு வரணும், சொல்லி பொறுக்கிட்டு வரணும். என்னவா காட்டு கிளம்பிடும். போய் ஒரு மரமா வெட்டி புல்லு மரங்கள்லாம் சேகரிச்சு மூட்டை கட்டிக்கிறோம். பெரிய மூட்டையை கட்டியாச்சு. தூக்கிட்டு வரணும்ல, கஷ்டப்பட்டு தலை வச்சு கொண்டுடும். பின்னாடி சிக்கம், புலி, யானை, இந்த மாதிரி வாக்கி தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி நான் தலையை வச்சுக்கிறேன், வச்சு கொட்டுவாங்க. பின்னாடி வருமா மரியாதையே போகணும். எனக்கு வேணும், நான் தான் மனுஷனாகணும். நான் மனுஷனாக தூக்கிட்டு போறேன். உங்களுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? நீங்க போங்க சார். அது சொல்லிட்டே பின்னாடி வரைக்கும் காட்டுடைய எல்லா வரைக்கும் வந்துடும். அடுத்து ஊருடைய எல்லாம் ஆரம்பிக்க போகுது. இதுக்குமே நீங்க வந்தா மக்கள் பயப்படும். மரியாதையா போகும். எல்லாம் திரும்பி போயிடும். அடுத்துட்டே திரும்பி போவோம். அந்த மூட்டையை தூக்கி என்ன வரும்? அதெல்லாம் இன்னைக்கு திக்கு திகந்தம் கொண்டாடியேவா தீர்க்கு ஊறி நிற்பர் கோடி கோடி கொடுப்பர் நிற்கிறாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு ஷேഖ் ஹிதமத் இப்படி எல்லாம் சொல்லிக்க வச்சாங்க. எதை கொண்டு அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? இந்த 4வது செஞ்ச அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. என் சர்க்கார் என் தமிழ்நாட்டை எத்தனை மாதம் ஓட வச்சாங்க. மதரசாவை கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவாங்க. 5 நாள் எஸ்கேப். உடனே சர்க்கார் தண்ணி கொடுப்பாங்க. சுகுரி சாப்பிடுறாங்க. அப்துல்லா எஸ்கேப், அப்துல்லா காணாம், அவரை கேளவும் தண்ணி தண்ணி ஓகே. உடனே தண்ணி எடுத்துட்டு சர்க்கார் நாயகம் சுகுரி சாப்பிட அப்படியே சுற்றி போய் எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எதிர்மான சர்க்கார் பண்ணி பாடுறோம். என்ன சொன்னாங்க? அப்படி என்ன செஞ்ச ஹிதமத் அவர்கள் அல்லா மேல கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஷேഖ்மார்கள் எல்லாம் உருவானார் என்று சொன்னார். ஆரம்ப காலத்தில் சர்க்கார் தர்பாருக்கு வரக்கூடிய பாக்கிய மிஸ்கின் கிடைக்கும் போதெல்லாம் நானும் அசதெல்லாம் இந்த வேலை என்ன தெரியுமா? ஆசிரியர் எடுத்து ஆண்கால் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, இங்கே தலைவாணிகள்லாம் உரை சுத்தம் பண்ணி கழுவி வாயெல்லாம் கழுவி போடுறது. வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ரொம்ப சூடாக இருக்கும். 90 எல்லாம் பார்த்தா கடுமையாக சூடாக இருக்கும். அக்னி வெயில். காலையில் 10 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு உடம்புடமா தண்ணி கொண்டு இந்த மொத்த ஆண்காலும் கீழே ஊற்றும். ஃபுல்லாக ஊற்றி ஒரு 20-30 குடம் ஃபுல்லாக ஊற்ற ஒரு சிறு சிலிண்டர் இருக்கும். இந்த வேலையெல்லாம் செய்கிறது
இதெல்லாம் செய்ய வச்சாங்க சர்க்கார். சமையல்ல உதவி செய்யறது, வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது, தாயில ரெண்டா ஓதிக்கிட்டே பூ உரிச்சு கொடுப்போம், சலவாத்து ஓதிக்கிட்டே வெங்காயம் உரிச்சு கொடுப்போம். இதெல்லாம் செஞ்ச பக்கத்துல அல்லாஹ் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச வைக்கிறாங்க. அப்ப வந்து சிசிலா என்றால் கொஞ்சம் பெரிய ஆளாக காட்டுறதில்ல, ஒரு எல்லாருடையும் பணிவிடையாக எல்லாரோட கீழே கொண்டு போயிரு உடனே அல்லாஹ் மேல கொண்டு வருவான். எதுவரை விதை ஒரு விதை தன்னை உள்ளுக்குள் மறைத்துக் கொள்ளவில்லை அது வரைக்கும் மரமாக ஆகவே தன்னை வெளியே காட்டும், தான் பெரிய ஆளா காட்டணும், தன்னை எல்லாரும் போடணும், தன்னை எல்லாரும் பாராட்டணும் என்று இருந்தால் வெளியே அந்த விதை மரமாக கொஞ்ச காலம் உள்ள கொண்டு போய் போயிடணும், உள்ள புதைச்சு அப்புறமேல முறையை விட்டு வெளியே வந்து அல்லாஹ் அதை மரமாக சேதமாக நம்ம கொடுத்த பட்டம் என்னங்க, ஒன்னாவது பட்டம் என்னங்க, அடுத்த பட்டம் என்னங்க, மஜ்பூர், மூணாவது பட்டம், நாலாவது பட்டம், அதான் நம்ம ராத்துல யாருங்க, சத்தமா சொல்லுங்க, இபாதுல, அபாதுல, ஆசார்ல, அல்லாஹ் ராத்துல, கதீம், இபாதுல, காமில், அபாதுல, முஹ்தார், ஆசார்ல, இத மட்டும் கண்ல அடுத்ததாக செய்வானாக. உண்மையான வைசிகளான மேல வாழ செய்வானாக. சேதமாவுடைய சஜாதாக்களையும் உலகமின் கரிமாவுடைய சேவை செய்யக்கூடியவர்களாக